இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி வவுனியாவிலிருந்து நான் பாஸ்டர் சுபானி. நாங்கள் எங்களுடைய தேவனை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். அவர்தான் வார்த்தையாயிருக்கிறார். எங்களுடைய தேவன் வார்த்தையாயிருக்கிறார். நாங்கள் அவரை கொண்டாட போகிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்றதை மெடிடேட் பண்ண போகிறோம். நாங்களும் அவரும் எப்படி இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவும் நாங்களும் எப்படி இருக்கிறோம், எங்களை அவரோட ஒன்றாக்கி அவரும் நாங்களும் ஒன்றாய் வண்ணசாய் வாழுற இந்த ஐக்கியமான வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் ஒரு வசனங்களை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமேன். தேங்க்யூ அப்பா. இந்த வசனத்தை திரும்பவும் பாருங்க. நாம் ஜூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும், நாங்கள் யாராயும் இருக்கலாம், யூதராயும் இருக்கலாம், கிரேக்கராயும் இருக்கலாம், அடிமையாயும் இருக்கலாம், சுயாதீனராயும் இருக்கலாம். நாங்கள் எல்லாரையும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அவருடைய ஆவியும் எங்களுடைய ஆவியும் ஒரே சரீரமாயும் எல்லோரும் அவர் தலை நாங்கள் அவருடைய சரீரமாக மாற்றப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம், அவரோட ஒன்றாய் ஐக்கியமாய் வாழ்கிறோம். எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். நாங்கள் அவரோடு இணைக்கப்படும் பொழுது கிறிஸ்துட்ட இருக்கிற எல்லாவற்றாலும் அவருடைய நித்திய ஜீவனால ஊற்றப்பட்டு அவரால் நிறைஞ்சு போய் இருக்கிறோம். இனி நான் என்று சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏனென்று சொன்னால் எல்லா தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாய் அவர் தலை இயேசு கிறிஸ்து தலை நாங்கள் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம். தனித்தனியே அவயங்களாய் இருக்கிறோம். அவர் வேறு, நாங்கள் வேறு அல்ல. கிறிஸ்துவ நாங்களும் ஒன்றாய் அவருடைய மகிமை எங்களுடைய மகிமையாக இருக்கிறது. அவருடைய சமாதானம் எங்களுடைய சமாதானமாக இருக்கிறது. அவருடைய பரிசுத்தம் எங்களுடைய பரிசுத்தமாக இருக்கிறது. அவருடைய ஜோய்ஃபுல் சந்தோஷம் எங்களுடைய சந்தோஷமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அவரை போலவே உருவாக்கி எங்களை இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும்படி அழைச்சிருக்கிறேன். தேங்க்யூ அப்பா. நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி உருவாக்கப்பட்டவர்கள் என்று இந்த வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்களே. ஆமேன். உங்களை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுறார். அவர் வார்த்தை மூலம்தான் பேசுவார். தேவன் பார்த்து சொல்லுறார், நீங்களே, உங்களைத்தான், நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்களே. நான் கை என்று சொன்னால் மற்ற தேவ மனுஷன் காலாயிருப்பார், மூக்காயிருப்பார். இயேசு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற எல்லாம் அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறார். பிறகு கையாக இருக்கிற எனக்கு வியாதி வர முடியாது. ஏனென்றா கிறிஸ்துவுடைய கை வேற, அவருடைய தலை வேறே அல்ல. எல்லாமே ஒன்றாய்த்தான் இருக்கிறார். கிறிஸ்துவும் நாங்களும் ஒன்றாய் இருக்கிறார். கிறிஸ்துவிட்ட என்னென்ன வர முடியாதோ அதெல்லாம் உங்கள்கிட்ட வர முடியாது. இருளின் காரியங்கள் உங்களுக்கு பக்கத்திலேயே நெருங்க முடியாது. இந்த சிந்தை உங்களுக்கு இருக்கணும், இந்த தெளிவு உங்களுக்கு இருக்கணும். நான் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி மறுபடியும் பிறப்பிச்சு என்னை ஜெனிப்பிச்சிருக்கிறார் தேவன்.
என்னை இப்படித்தான் ஜெனிப்பிச்சிருக்கிறார். நான் ஒருத்தருக்கு கை வைக்கும் பொழுது கிறிஸ்துவே கை வைக்கிறார். நாம் வார்த்தையினாலே வார்த்தையை அனுப்பி சுகமாக்கும் பொழுது அந்த இடத்துல வார்த்தை தான் தேவன். அவர் ஆவியாத்தான் இருக்கிறார். அவரே போய் தொட்டு சுகமாக்குவார். அப்படிப்பட்ட மேலான நிலையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க தகப்பனே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டேட். ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ லவ் யூ ஜீசஸ். இன்னொரு வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். என்ன சொல்றாருண்டா, கடைசியாக சகோதரர் என்று சொல்றார். எப்படி என்ன? சந்தோஷமாயிருங்கள். ஏனென்றா கிறிஸ்துவுடைய அதே சந்தோஷத்தை உடையவர்கள் நீங்கள். கிறிஸ்துவ நீங்களும் வேறு வேறு அல்ல என்ற அறிவு. நீ இப்படித்தான் பிறந்திருக்கிறாய் என்று சொன்னால் அந்த அறிவுங்களுக்கு வேணும். அறிவில்லை என்று சொன்னால் நாங்களும் சாதாரண மனுஷரை போல இன்றைக்கு கவலை என்றா விழுவோம், அழுவோம், அடுத்த நாள் சந்தோஷம் என்றால் சிரிப்போம், அடுத்த நாள் ஏதோ தெரியலை, நிம்மதியே இல்லாமல் இருக்கு என்று சொல்லி புலம்புவோம். இது சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கைன்ற படிநிலை. மாறி மாறி இன்பமும் துன்பமும் வருந்தானி என்று சொல்லி பாட்டு பாடிக்கொண்டு இருக்க வேண்டியது தான். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் கிறிஸ்துவினாலே உருவாக்கப்பட்டவர்கள். நாங்கள் இப்படியான ஒரு நரக வாழ்க்கை வாழக்கூடாதுக்காகத்தான் எங்களுடைய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வந்து எங்களுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு தன்னுடைய இடத்தை எங்களுக்கு தந்து எங்களை தன்னை போல மாற்றியிருக்கிறார். மாற்றினுக்கு பிறகுதான் சொல்லுறார், சந்தோஷமா இருங்கள். என்ன உங்களுக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கவலைப்படும்படியா உங்களை நான் வச்சிருக்கவும் இல்லை. என்னோட இணைக்கப்பட்டதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன கவலை? கிறிஸ்துவோட யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவோட ரத்தமும் தசையும் கையும் காலுமா இருக்கிற உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன கவலை? என்ன இல்லை? எல்லாம் உங்களுடையது தான். நீங்க தான் எடுத்துக்கொள்ளல. இன்னும் நீங்க தான் அதை புரிஞ்சு கொள்ளல. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. அதைத்தான் சொல்ற, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தியா இருங்கள். ஏக சிந்தியாண்ட தேவ மனுஷர்கள் ஒரே சிந்தியா இருக்கணும். நாங்க அப்படித்தான் இருக்கிறோம். கிறிஸ்துவையும் தேவனுடைய அன்பையும் அறிஞ்சு கொண்டவர்கள் ஏக சிந்தியா இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்குள்ள இந்த இருளின் காரியங்கள் இருக்க முடியாது. அதாவது பொறாமை, எரிச்சல், இன்னொருத்தனை தட்டி சுத்துறது, இன்னொருத்தனை மிதிச்சிட்டு போகிறது, அதெல்லாம் இருக்காது. கிறிஸ்துவை போலவே இருப்பீங்க. அன்பு கூறுவீங்க, மற்றவனுக்காக கண்ணீர் சிந்துவீங்க, அவனை விடுதலையாக்குவீங்க, அவனை தேற்றுவீங்க. அதுதான் உங்களுடைய சுபாவம். கிறிஸ்து அப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவர் நீங்கள். சமாதானமா இருங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானமே உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. நீ என்ன சொல்றா, என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதல்ல, என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்குள் வைத்து போகிறேன்டா. அவருடைய சமாதானத்தை வைத்து கொண்டு எனக்கு குழப்பமாயிருக்கு, எனக்கு சமாதானமா இல்லை என்று சொன்னா அது உங்களோட தப்பு. அவருடைய சமாதானத்தை வச்சுக்கொண்டு நீங்க என்ன சொல்றது, உலகத்து காரியத்தை பார்த்து யோசிச்சு அழுது கொண்டிருக்கிறீங்க. அதுதான் உங்களோட பிரச்சனை. அது இல்லை. நீங்க தேவனுடைய சமாதானத்தை உடையவர்கள். எப்பவுமே சமாதானமா சிரிச்சு கொண்டு ஒரு குழந்தைய போல அவ்வளவு ஹாப்பினஸ்ஸா இருப்பீங்க. உண்மையா நீங்க அறிஞ்சு கொண்டீங்கடா. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய அன்பென்றாலே இயேசு கிறிஸ்து தான். சமாதானம் என்றாலே இயேசு கிறிஸ்து தான். உலகத்துல இருந்து அன்பையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது, சமாதானத்தையும் எதிர்பார்க்க முடியாது.
அதற்கு காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆல்ரெடி என்னோட கூட இருக்கிறார். நானும் அவரும் ஒன்றாய் ஐக்கியமாகத்தான் இருக்கிறோம். ஐக்கியமாக இருக்கிறதால இந்த இதுவர் சொன்ன எல்லாமே எனக்குள்ளே இருக்கு. சந்தோஷம், நற்சீர் பொருந்துறது, ஆறுதல், ஏக சிந்தை, சமாதானம் எல்லாமே எனக்குள்ளே இருக்கிறது. தேங்க்யூ அப்பா. இதை அறிஞ்சு கொண்டு இதுக்காக ப்ரே பண்ணுறதில்ல, இதை அறிஞ்சு கொண்டு தேங்க் பண்ணுறது. நன்றி அப்பா என்று சொன்னால் ஓகே. பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுதுண்டா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, அவருடைய கிருபையினால தான் நாங்கள் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தன்னை போலவே எங்களை மாற்றி இருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற எல்லாம் எங்களுக்குரியது. அவரும் நாங்களும் ஒன்றாய் இருக்கிறோம். தேவனுடைய அன்பு, தேவன் எங்கள் மீது வைத்த அன்பு அளப்பெரியது. அவருடைய ஒரே குமாரனை எங்களுக்காக அடிக்க கொடுத்தார். எங்களுக்காக அவர் எங்களுடைய முழு பாவங்களையும் அவர் சுமந்து நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டார். அப்படிப்பட்ட எங்கள் மேல வைத்த அன்பு தேவனுடைய அன்பு, மகா பெரிய அன்பு. அடுத்தது என்ன சொல்றார், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசுவே ஆண்டவராய் இருமென்று சொன்ன உடனே அவர் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை ஊற்றிட்டார். அவர் இன்றைக்கு இருந்துட்டு நாளைக்கு போறவர் அல்ல. அவர் நித்தியமாய் நாங்கள் வாழும் காலம் வரைக்கும் அவர் எங்களோடையே இருப்பார். எங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் அவர் தான் வழி நடத்துகிறார். எங்களுக்கு வெளிப்பாட்டை தருவார். எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் அவரால் தான் திறக்கப்பட்டது. அவரால் தான் தேவனுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னென்று நாங்கள் அறிந்து கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய அன்பை ருசிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிகிறோம். அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான். அவர் எங்களுக்குள்ள இருந்தே எங்களுக்கு ஒரு நல்ல அரவணைக்கிற ஒரு தேற்றரவாளனாக இருக்கிறார், ஒரு டீச்சராக இருக்கிறார், அட்வொகேட்டாக இருக்கிறார், எல்லாமுமா இருக்கிறார் என்னுடைய ஆவியானவர். ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ அப்பா. அடுத்த வசனம் பாருங்க. இது ஆவியானவரை பற்றியதுதான். 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிவீர்களா? ஆமீன். தேங்க்யூ அப்பா. நான் அறிந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீங்க. பரிசுத்த உங்களுடைய சரீரம் என்னன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். அவர் உங்களுக்குள்ள தங்கி வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. அடுத்து இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 15:57, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறாராம்? ஜெயம் கொடுக்கிறார். தொடர்ந்தும் வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறாராம். ஐ லவ் யூ ஜீசஸ். எங்களுக்கு வாழ்க்கையில தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை. நாங்கள் வெற்றி பெற்றவர்கள். பிள்ளைகளே, நீங்க தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிற அவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள வந்து சேர்ந்தவர் பெரியவர். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எனக்குள்ள இருந்து ஒவ்வொரு செகண்டும் எனக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் தோற்று போறவள் அல்ல, நான் வெற்றி பெற்றவள். இந்த வாழ்க்கையில நான் வெற்றியை ஏற்கனவே பெற்றுட்டேன். வெற்றியை பெற்றுட்டு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதாவது ஒரு மேட்சில் கிரிக்கெட் மேட்சுண்டா
அதில் நான் ஆல்ரெடி வெற்றி பெற்றுக்கு பிறகு விளையாடி கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் கடைசியில் நான் தான் வின்னு சொல்லி. அதே போல தான் வெற்றி பெற்ற வாழ்க்கைக்குள்ள நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களை ஏன் அழைத்தாருன்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழுற மற்ற மனுஷர்களுக்காக, மற்ற ஆத்துமாவுக்காக அவர்களை நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தவும், அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வேலையில் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நாங்கள் இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை போலவே நாங்கள் இருக்கிறோம். அதைத்தான் சொல்கிறார் யோவான் 14:12. இது நல்ல ஒரு வசனம். பாஸ்டர் அடிக்கடி சொல்கிற வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன்னா நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். அவர் எங்களுடைய ஆண்டவர், அவர் எங்களுடைய வாழ்க்கைக்கும் எல்லாமா இருக்கிறார், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானம் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை செய்வான். தேங்க்யூ அப்பா. அவர் இந்த பூமியில் வந்து வாழ்ந்து செய்த கிரியைகள் எங்களுக்கு தெரியும், பைபிள் மூலமாக எங்களுக்கு தெரியும். அதை விடவும் அவர் மரித்தோர் உயிரோடு எழுப்பினார், தொட்டு சுகமாக்கினார். அவர் செய்த கிரியைகள் எல்லாமே தெரியும். அந்த கிரியைகளை பார்க்கலாம் மேலான கிரியைகளை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்கிறார். ஏன்னா அப்படித்தான் எங்களை டிசைன் பண்ணியிருக்கிறார். எங்களை ஒரு சாதாரண குப்பையாயோ தூசாயோ இல்லாட்டி புழுவாயோ உண்டாக்கல, அவரை போல உருவாக்கி இருக்கிறார். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். தேவன் எங்களை அப்படித்தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். அப்படி செய்துட்டு தான் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. என்னை போலவே என்னை வெளிப்படுத்துங்க. நான் என்னை போலவே உங்களை உருவாக்கி இருக்கிறேன். நீங்கள் வேறு நான் வேறு அல்ல, கிறிஸ்துவும் நாங்களும் ஒன்றாயிருக்கிறோம். எங்களை இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும்படி அழைச்சிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஐ லவ் யூ ஜீசஸ். இப்படிப்பட்ட நல்ல தேவனை நான் ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், நன்றி சொல்ல போகிறோம். ஆமீன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ பிதாவே. அன்பின் தகப்பனே, பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. பிதாவினுடைய அதே நீதியை தந்தீரே அப்பா. என்னை நீதிமானாய் மாற்றின உமது கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து உம்முடைய பிள்ளையா என்னை உருவாக்கின உமது கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறவரை உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும் படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் புது சிருஷ்டிப்பாய் இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற இந்த வசனத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. எங்களையும் கிறிஸ்துவையும் ஒன்றாக்கிய உமது சிலாக்கியத்துக்காக நன்றி அப்பா. நான் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறேன், அசைகிறேன், இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறேன், அசைகிறேன், இருக்கிறேன். கிறிஸ்துவன் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற அவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் மகா பெரியவராய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா எனக்குள்ளே இருக்கிறார். அவர் மகிமையா எனக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி என்னுடனே கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒரு ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறியீர்களா என்று சொல்லி இருக்கிறீங்க. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவன் எனக்குள்ளே என் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரையும் நிறைஞ்சு போய் இருக்கிறதுக்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி பிதாவே, நன்றி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்குள்ளே சம்பூர்ணமாக இருக்கிறீங்கப்பா. நீர் என்னை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் என்னுடைய ஒவ்வொரு செல்லுகளிலையும், ஒவ்வொரு நரம்பு நாளங்களிலையும், இரத்த அணுக்களிலையும் அவர் வாசம் பண்ணி என்னுடைய செத்து போன செல்களையும், செத்து போன சரீரங்களையும், அவயங்களையும் அவர் புதுப்பித்தமைக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, நன்றி, நன்றி ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறதை தவிர வேறு எதுவுமே இல்லப்பா. எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாவின் ராஜரிக ஆசாரியாராயும் மாற்றி இருக்கிறீங்க. எங்களை ராஜாக்களாய் மாற்றி இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும்படி அழைத்தவர் உண்மையுள்ளவர். தம்முடைய குமாரனின் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாய் இருப்பதற்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அன்பின் தேவனே, உம்முடைய அன்பு மகாபெரியதப்பா. உம்முடைய ஒரே குமாரனே எனக்காக அடிக்க கொடுத்தீரே அப்பா. ஐ லவ் யூ அப்பா. அதை நினைக்கும் பொழுது எனக்கு அழுகதான் வரும் தகப்பனே. ஏனென்றால் நாங்கள் தகுதியானவர்களே இல்லை. நாங்கள் அக்கிரமத்தில் செத்து போய் மரிச்சு போய் கிடந்தோம் என்று சொல்லப்படுகிறது. மரிச்சு போன பாவத்தில் மரிச்சு போன எங்களுக்காக உம்முடைய பரிசுத்த ஒரே ஒரு நேசகுமாரனி எங்களுக்காக அடிக்க கொடுத்தீங்கப்பா. அந்த அன்பிலும் மேலான அன்பு இந்த உலகத்துல எங்கும் இல்லை தகப்பனே. ஐ லவ் யூ டேட். என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஐ லவ் யூ டேட். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டேட். தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. எங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறீங்க. எங்களை இந்த உலகத்துக்கு உப்பாய் மாற்றி இருக்கிறீங்க. மற்றவர்களுடைய வாழ்க்கையில உப்பாய் எங்களை மாற்றி இருக்கிறீங்க. நாங்கள் இல்லையண்டா அந்த குடும்பத்தில் டேஸ்ட் இருக்காது, அவர்களுக்கு வாழ்க்கையே இருக்காது. ஏனென்றா எங்களை மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர்களாயும், மற்றவர்களை கட்டி அவர்களுடைய விடுதலையை கொடுக்கிறவர்களாயும், நொறுங்குண்ட இறுதி எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவர்களாயும் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீங்க அப்பா. அதற்காகவே எங்களை அழைத்தீங்க தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உண்மை நன்றி சொல்றதுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் தகப்பனே. இந்த நாளே போதாது. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஜீசஸ். ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ லவ் யூ டேட். ஐ லவ் யூ டேட். ஆமீன், ஆமீன், ஆமீன்.